நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாளாக நாம் சித்திரை திருவிழா கதையை தப்பாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். உண்மையான வரலாறு கதை என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சித்திரை திருவிழாவின் உண்மை வரலாறு உங்களுக்கு புரிய வரும். சித்திரை மாதம் என்றாலே எல்லோரும் திருவிழா சந்தோஷத்தில் இருப்போம். குறிப்பாக மதுரைக்காரங்க. ஏன்னா அப்போ தான் சித்திரை திருவிழா நடக்க போகுது. இப்போ எல்லாருமே சித்திரை திருவிழா நினைப்பில் தான் சுற்றிக்கிட்டு திரிவோம். ஆனால் சித்திரை திருவிழா கொண்டாட்டத்திற்கு முன்னாடி அதுக்கு என்ன உண்மையான கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கொண்டாடுவோமே. எங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு நினைக்கலாம். எல்லாரும் சொல்கிற கதை என்ன? அழகர் தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்துக்கு வராரு. அவர் வரத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுது. இதனால் வைகை ஆற்றில் குளித்து முடிச்சுட்டு அழகர் மலைக்கு திரும்பி போயிடுறாரு. இதுதான் எல்லாரும் சொல்கிற சித்திரை திருவிழா கதை. ஆனால் அதிலுமே நமக்கு நிறைய புதிர்கள், நிறைய கேள்விகள், இது எல்லாமே நாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். எதுக்காக உண்மையாகவே அழகர் மதுரைக்கு வராரு? சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்துக்கும் வைணவ தெய்வமான கள்ளழகர் ஊர்வலத்திற்கும் என்ன சம்பந்தம்? அழகர் கோயில் இருந்து வரும்போது எதற்காக கள்ளர் வேடமிட்டு வரணும்? கள்ளர் வேடமிட்டு வந்தவர் தல்லாக்குளம் வந்தவுடன் எதுக்கு மறுபடியும் அழகராக மாறணும்? அழகர் மலையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்தவர் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போகாததுக்கு காரணம் என்ன? எதற்காக உண்மையிலே அழகர் மதுரைக்கு வராரு அப்படின்னா, மண்டப முனிவருக்கு சாபம் விமோச்சனம் தருவதற்காகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வரக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை வாங்குவதற்காகவும் தான் அழகர் மதுரைக்கு வராரு. சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்துக்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா எந்த சம்மந்தமும் இல்லை. பாண்டிய காலத்திலிருந்து சைவ மதத்திற்கும் வைணவ மதத்துக்கும் ரொம்ப பெரிய சண்டைகளாக இருந்திருக்கு. இதை எல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த 2 விழாவும் ஒன்று சேர கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணம் மார்ச் மாதத்தில் தான் நடைபெறும். இதை விவசாய மக்கள் எல்லாருமே பார்க்க முடியாத காரணத்தினால சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. இது இரண்டும் யார் ஒன்று சேர்த்தா பார்த்தா திருமலை நாயக்கர் மன்னர் தான் மக்களை ஒன்று சேர்வதற்காகவும் தேர்களை இழுப்பதற்காகவும் கால்நடை பராமரிப்புக்கும் மக்கள் தன்னோட கலந்து உரையாடணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த 2 விழாவும் ஒன்று சேர்த்து இருக்கார். அழகர் எதற்காக கள்ளம் வேடம் இட்டு வராரு சொல்லிட்டு பார்த்தா, திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்திற்கு பின்னாடி விஜயநகர் சொக்கநாதர் அவருடைய ஆட்சி காலத்தில் கள்ளர் இனத்தவர் ரொம்ப அடிமைப்பட்டு இருந்திருப்பாங்க. அதாவது மதுரைக்குள்ளே புகுந்து ஒருத்தரை தாக்குற அளவுக்கு உளவுத்துறவு செய்யாத அளவுக்கு ஒரு வலிமை பெற்றவராக இருந்திருப்பாங்க. ஒரு தடவை அழகர் ஊர்வலத்தை தடுத்ததுனால இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை தான் அழகர் ஒரு கள்ளர் வேடம் இடணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அழகர் ஊர்வலம் வரும்போது கள்ளர் வேடம் இட்டு இருப்பார். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கையில் ஒரு வளரி தடி, இன்னொரு கையில் சாட்டை, ஆண்கள் அணியக்கூடிய ஒரு கொண்டை, காதில் கடுக்கெண்ணெய், ஒரு கருப்பு நிற புடவை, இதையெல்லாம் அணிஞ்சு கள்ளர் வேடம் இட்டு வருவார். தல்லாக்குளம் வந்ததற்கு அப்புறம் எதற்காக மறுபடியும் கள்ளர் வேடத்திலிருந்து அழகர் மாறுவார் பார்த்தா, தல்லாக்குளத்தில் இருக்கிற உயர் ஜாதியினர், அதாவது சைவர்கள் கள்ளர் வேடம் இட்டு வரும்போது அழகர் ஊர்வலத்தை தடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கள்ளர் வேடத்திலிருந்து மறுபடியும் அழகர் மாறுவார். தல்லாக்குளத்திலிருந்து அழகர் ஊர்வலம் வரும்போது ஒரு தடவை பாண்டி முனி அழகர் ஊர்வலத்தை மறுப்பார். அப்போ அழகருடைய காவலியாளியான கருப்புசாமி, அதாவது 18ஆம் படி கருப்புசாமி கூப்பிட்டு பாண்டி முனியை வரவிட்டு அதே இடத்துல அமர்ந்திருப்பார். அதனால் இன்னும் தல்லாபுரத்தில் 18 படியான கருப்புசாமி கோயில் இருக்கிறதுனால ஒரு உதாரணமாக சொல்லலாம். மதுரை நகருக்குள்ளே எதற்காக அழகர் வராமலே போவார் பார்த்தா, மதுரை அழகருக்கு தங்கச்சி பூமி. அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே தனியாக எல்லைகள் ஒதுக்கப்பட்டு இருக்குது. இதனால தான் அழகர் தன்னோட எல்லையை தாண்டி மதுரைக்கு வராமலே போவார். அழகருக்கு வைகை ஆற்றோட தென்கரையில் நகர்பகுதிக்குள்ளே ஒரே ஒரு திருக்கண் மட்டும்தான் இருக்குது. அதாவது யானைக்கால் பகுதியிலே இருக்கக்கூடிய திருமலை ராயர் படித்துறை தான். அடுத்து இருக்கக்கூடிய ஐயார் தோப்பு மண்டபப்படி திருக்கண் தான். இந்த மண்டபப்படிக்கு அழகர் பல்லாக்கு வரதே கிடையாது. மாறாக அதுக்கு பதிலாக வைகையில் வடக்கு கரையில் ஒரு மண்டபப்படியில் தான் அழகர் பல்லாக்கு இருக்குது. அழகருடைய திருவடியாக சொல்லப்படுற சடாரியை மட்டும் ஒரு சிறிய பல்லாக்கில் எடுத்து வச்சு பூஜை செய்து மறுபடியும் கொண்டு செல்கிறாங்க. அழகர் மதுரைக்குள்ளே வர முடியாத காரணத்தினால தான் அவருடைய திருவடியை மட்டும் எடுத்து கொண்டு போய் பூஜை செய்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுக்கு சான்றாக சொல்கிறாங்க. அழகர் துடுக்கநாச்சர் வீட்டில் தங்குறாரு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவர் தங்கக்கூடிய இடம் துடுக்கநாச்சர் கோயிலே இல்லை, அங்கே இருக்கக்கூடியது பெருமாள் கோயில்.
அங்கே தான் அவர் தங்குவார். காலப்போக்கில் அது துடுக்கநாச்சர் கோயில்னு போயிடுச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகர் அங்கே தங்கும்போது அங்கே இருக்கிற இஸ்லாமியர், அதாவது வண்டியூரில் இருந்த இஸ்லாமியர்கள் அன்னைக்கு பார்த்து வான வேடிக்கை கொண்டாடி ஆரவாரமாக அவர் தங்கக்கூடிய நாளை கொண்டாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏற்படுத்திய முஸ்லிமோட படையெடுப்பின் காரணமாக திருவரங்க கோயிலில் நிறைய கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டதற்கு பின்னாடி திருமாலின் கட்டளைப்படி சாந்தி நாச்சியார் அப்படின்ற துடுக்க நாச்சியாருடைய கோயிலில் வச்சிருந்துருக்காங்க. இதனால தான் அன்னைக்கு நைட்டு திருமால் கோயிலில் தங்கக்கூடிய அழகரை தன்னோட காதலியான துடுக்க நாச்சியார் வீட்டில் தங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் திருவரங்க கோயிலில் ஏற்பட்ட இஸ்லாமியர் படையெடுப்பை நினைவுபடுத்துவதற்காகவும் திருவரங்க கோயிலில் நடைபெற்ற சிதைவை நினைவு வச்சுக்கணும், இந்த காரணத்துக்காகவும் துடுக்க நாச்சியாரை அங்கே வச்சு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியருடைய ஒரு நல்ல உறவு முறையும் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அழகரையும் துடுக்க நாச்சியாரையும் இதில் சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. இதனால தான் அழகர் அன்னைக்கு நைட்டு துடுக்க நாச்சியார் வீட்டில் தங்கிவதற்கான காரணம். சித்திரை திருவிழா அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா. அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் வைகைக்கு தென்புறத்தே முடிகிறது, அழகர் ஊர்வலம் வைகைக்கு வரப்புறத்தே முடிகிறது. இது இரண்டுமே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா மீனாட்சி திருக்கல்யாணம் நகரத்திலும் அழகர் ஊர்வலத்தை மதுரைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. இது மூலமாக சித்திரை திருவிழா நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா மக்களுக்கிடையே ஒரு சமத்துவத்தை உருவாக்கியதில் ஒரு எளிமையாக காட்டுறது, ஒரு ஏழ்மையை காட்டுகிறது. எல்லாருமே ஒன்று கூடி ஜாதி மதமின்றி இது திருவிழா என்று இல்லாமல் ஒரு சுற்றுலா தலமே மாறிடுச்சு. திருவிழாவுக்கு உள் மக்கள் மட்டும்தான் வருவாங்க, ஆனால் சுற்றுலாவுக்கு எல்லா மக்களும் வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் சித்திரை திருவிழா பார்க்குறதுக்கு சுற்றி இருக்கிற மாவட்டம், அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சித்திரை திருவிழா கலந்துருக்கிறாங்க. இது மூலமாக சித்திரை திருவிழா ஒரு நல்ல விஷயத்தை தந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுதாங்க சித்திரை திருவிழான்னு உண்மையான கதை.